தொகாநிலைத் தொடர் மொத்தம் 9 வகைகள் அப்படின்னு பார்த்தோம். அந்த 9ல் முதல் 3ம் பார்ட் 1ல் பார்த்துட்டோம். அடுத்த 3ம் பார்ட் 2ல் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்ட் 3 வீடியோவில் பார்க்க போகிறது இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்குத் தொடர். வாங்க விரிவாக பார்க்கலாம். 7வது இடைச்சொல் தொடர், 8வது உரிச்சொல் தொடர். இடைச்சொல்லுக்கும் உரிச்சொல்லுக்கும் ஒரு சின்னதாக ரிலேஷன் இருக்குது, கவனிங்க. இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் எனப்படும். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது இந்த 2 வார்த்தை தான். இடைச்சொல்லோட பெயரோ வினையோ தொடரும். இங்கே பாருங்கள், உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர். ரெண்டுத்துக்கு ரிலேஷன் புரிஞ்சுதுங்களா? டெஃபினேஷன் ஒன்று தான், முதல்ல வரக்கூடிய வார்த்தை தான் மாறும். இடைச்சொல்லோடு தொடர்ந்ததுன்னா அது இடைச்சொல், உரிச்சொல்லோடு தொடர்ந்ததுன்னா அது உரிச்சொல் தொடர். அப்போ டெஃபினேஷன் ஒன்ஸ் அகைன் கவனிங்க. இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ, ரெண்டுத்துக்குமே பெயர் வினை தான், ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். பெயரோ வினையோ தான் தொடர்ந்ததுன்னா அது உரிச்சொல் தொடர். இப்போ உதாரணம் பாருங்கள். மற்றொன்று, மற்று கூட்டல் ஒன்று. இந்த இடத்துல ஒன்றுன்றது பெயர் சொல், மற்று என்பது இடைச்சொல். ஸோ இது மாதிரி இடைச்சொல்லோட ஒட்டிட்டு வருது பாருங்கள். அப்போ என்னதுங்க, மற்று ஒன்று அப்படின்றது இந்த இடைச்சொல்லானது பெயர் சொல்லோட தொடர்ந்து வருது, அதனால் இது இடைச்சொல் தொடர். மற்றொன்று, சரிங்களா? சால சிறந்தது, சால அப்படின்றது இந்த இடத்துல உரிச்சொல். சால அப்படின்னா என்ன? சாலனா மிக அப்படின்னு அர்த்தம். சாலனா மிக, பார்த்தீங்களா? ஒரு விஷயத்தை இன்னும் மிகைப்படுத்தி சொல்வதற்காக வருது, மிகைப்படுத்துதல். அப்போ மிகச்சிறந்தது அப்படின்ற பொருளில் வருதுங்க. அப்போ சால என்பது உரிச்சொல், அதை தொடர்ந்து சிறந்தது அப்படின்ற சொல் நமக்கு இங்கே வருது, புரியுதுங்களா? அப்போ இது மாதிரி இப்போ சால, தவ, உரு, நான் உரிச்சொல்லுக்கான உருவுகள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உரு, கடி, மா, இந்த மாதிரி நிறைய உருவுகள் இருக்குது. 9th ஸ்டாண்டர்டில் நமக்கு வருது. வல்லினம் மிகும் மிக இடங்கள்லேயும் சொல்லியிருப்போம். உரிச்சொல் இடைச்சொல்கிற டாப்பிக்கே நமக்கு 9th வருது, நீங்கள் அதில் கூட போய் பார்க்கலாம், சரிங்களா? இடைச்சொல்லாம் பார்த்தோன்னா வேற்றுமை உருவுகள் கூட இடைச்சொல்லில் வரும். ஸோ 9th புக்கில் நமக்கு தெளிவாக அந்த இலக்கணம் கொடுத்துருக்கு. அடுக்குத் தொடர். ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்குத் தொடர். நல்லா கவனிக்கணும். 2 முறை மட்டும் வந்ததுன்னா அதுக்கு பேர் இரட்டை கிளவி, சரிங்களா? இரட்டை கிளவி, இரட்டை இக்கு கிளவி. கிளவினா சொல்லுன்னு அர்த்தம், கிளவினா சொல்லின் வேறு பெயர். அது இரட்டை கிளவினா இரட்டை சொல்லாவே வரும்னு அர்த்தம். கிளவினா சொல். அப்போ இரட்டை சொல்லாவே வந்தால் அது இரட்டை கிளவி. ஆனால் 2 மட்டுமல்ல, 2 முறையும் வரலாம், அல்லது 3 முறை கூட அடுக்கி வரலாம். அப்படி வந்தால் அது அடுக்குத் தொடர். வருக 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 பாருங்கள், 3 முறை வருது. 3 இல்லை, 2 வாட்டி வந்தால் கூட அது அடுக்குத் தொடர் தான், கவனிக்கணும். அப்போ எப்படிங்க கண்டுபிடிக்கிறது இரட்டை கிளவிக்கும் அடுக்குத் தொடருக்கும் அப்படின்னா, நீங்கள் முக்கியமாக ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இப்போ 2 வாட்டி வார்த்தை வருது, இல்லை 3 வாட்டி கூட வருது, பிரச்சனை இல்லை. இப்போ 2 வாட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது இரட்டை கிளவியான்னு குழப்பம் வரும். 3 வாட்டி கொடுத்தா அது கன்ஃபார்ம் அடுக்கு தொடர் தான், நோ டவுட். 3 வாட்டி வந்தால் அது அடுக்கு தொடர் தான், ஏன்னா 2 வார்த்தைக்கு மேலே இரட்டை கிளவி வராது. ஆனால் இங்கே 3 வாட்டி கொடுத்துட்டா அடுக்கு தொடர் கன்ஃபார்ம். அப்போ 2 முறை கொடுத்துட்டாங்க ஒரு வார்த்தையான எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை பிரித்து பார்க்கணும். பிரித்து பார்க்கும் பொழுது நமக்கு பொருள் தராது. பொருள் தராமல் இருந்தால் அது இரட்டை கிளவி, பொருள் தந்தால் அடுக்கு தொடர். இங்கே பாருங்கள், வருக வருக, இது கண்டினியூட்டியாக பார்த்தாலும் நம்ம ஒரு சந்தோஷத்தின் காரணம் நம்ம வீட்டுக்கு வந்தவங்களும் என்ன பண்ணுவோம், வாங்க வாங்கன்னு சொல்லுவோம். உவகையின் காரணம், உவகை அப்படின்னா என்னது? ஹாப்பினஸ், சந்தோஷம். அப்போ வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறோம். 2-3 முறை அடுக்கி சொல்கிறது. இப்போ வருக அப்படின்னு தனியாக பார்த்தாலும் வாங்கன்னு சொல்கிறோம். அப்போ தனியாக பார்த்தாலும் அதுக்கு பொருள் இருக்குது. அப்போது இந்த 2 வார்த்தைகளை வரும் பொழுது பிரித்து பார்த்தீங்கன்னா பொருள் தருது அப்படின்னா அது அடுக்கு தொடர், பொருள் தரவில்லை அப்படின்னா அது இரட்டை கிளவி. உதாரணம் பாருங்கள், பல பல. இப்போ இந்த பிரிச்சிங்கன்னா பொருள் தராது, பல, இதுக்கு அர்த்தம் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், பல பல, இந்தலாம் இதுக்கு அர்த்தம் இருக்குது. பல பலன்றது பல பல, நிறைய நிறைய நிறைய, அந்த மீனிங். இப்போ இது பிரிச்சிட்டிங்கன்னா நிறைய, பட் இங்கே மீனிங் இல்லை, அதனால் இது இரட்டை கிளவி, இது அடுக்கு தொடர், புரியுதுங்களா? ஸோ அப்போ 2 வார்த்தை வரும்போது பிரித்தால் பொருள் கொடுத்ததுன்னா அது அடுக்கு தொடர், பிரித்தால் பொருள் தரவில்லை என்றால் அது இரட்டை கிளவி.
அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே கன்ஃபியூஷனே வேண்டாம், 3 முறை வந்திருக்கு. அப்போ இந்த 3 முறைக்கு மேலே 2 3 முறை அடுக்கி வந்தால் அது அடுக்கு தொடர்ன்ற டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வருது. உவகை மட்டும் கிடையாது, பயத்தின் காரணமாக கூட நமக்கு அடுக்கி வரும், கோபத்தின் காரணமாக கூட அடுக்கி வரும். சினம், இப்போ பயம் பாருங்கள், இப்போ திடீர்னு பாம்பை பார்த்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்துவோம். இது மாதிரி தான் கோபம் வந்தால் கூட நம்ம கத்துவோம், ஒரே வார்த்தையை ரிப்பீட் பண்ணுறது. இது மாதிரி நமக்கு அடுக்கி வந்தால் அது அடுக்கு தொடர். தொகாநிலை தொடரில் தெரியுமா அப்படின்ற ஒரு பகுதி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா உதாரணம் தான். இது வந்து எக்ஸாம்பிள், இது என்ன பேர், அதுதான் முக்கியங்க, வேறு எதுவும் கிடையாது. நமக்கு டெஃபினேஷன்லாம் தேவையில்லை, இருந்தாலும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். அதாவது என்னது, ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், கேட்க, வேண்டிய, இது ரெண்டுமே எச்சம் தான். இது வந்து பெயரெச்சம் சொல்லப்போனால். கேட்க ஆ சவுண்டில் முடியுது, வேண்டிய ஆ சவுண்டில் முடியுது. அப்போ பெயரெச்சங்கள் அது எதை கொண்டு முடியுதான், பெயரெச்சம்னாலே பெயரை கொண்டு தான் அங்கே முடியும். ஸோ பெயரை கொண்டு முடியும். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து இருந்ததுன்னா இதுக்கு பேர் கூட்டுநிலை பெயரெச்சம். அதாவது நம்ம வீட்டில் ஒரே ஒரு காய்கறி வச்சு பொரியல் பண்ணால் அது பொரியல்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய காய்கறிகளை போட்டு நம்ம செய்யும்போது என்ன சொல்லுவோம், கூட்டுன்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் இங்கே. அப்போ 1 2 இந்த மாதிரி 2 3 கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி மினிமம் 2 வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 எச்சங்கள் சேர்ந்து ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியுது. இந்த மாதிரி வந்தால் அது கூட்டுநிலை பெயரெச்சம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், சொல்ல தக்க செய்தி, இதுவும் பெயர் சொல்லை கொண்டு தான் முடியுது. அப்போ இதுவும் ஒரு கூட்டுநிலை பெயரெச்சம். இது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல, இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் எச்சத்துக்கு. இந்த பெயரெச்சங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன், இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மேபி 1 வேர்டில் கூட இதை கூட கேட்கலாம், டேஷா. டேஷ் என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம் செய்ய, செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகுகின்றன. இதை நம்ம கவனமாக கொஞ்சம் படிச்சுக்கணும். எக்ஸாம்பிள் தான் முக்கியம், இதில் பார்த்துக்கோங்க. மாணவர்களே, தொகாநிலைத்தொடர் மொத்தம் 9 வகைப்படும். தொகாநிலைத்தொடர் மொத்தம் 9 வகைப்படும். எழுவாய்த்தொடர், விழித்தொடர், வினைமுற்றுத்தொடர், பெயரெச்சத்தொடர், வினை எச்சத்தொடர், வேற்றுமைத்தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்குத்தொடர். எழுவாய்த்தொடர் அப்படின்னா எழுவாயை தொடர்ந்து பெயரோ வினையோ வினாவோ தொடர்ந்து வரும். இப்போ கண்ணன் வந்தான் அந்த மாதிரி. விழித்தொடர் அப்படின்னா என்னன்னு சொன்னோம், அதாவது அந்த விழி சொல்லை தொடர்ந்து விழிப்பெயரை தொடர்ந்து கண்டிப்பாக ஒரு வினை தொடர்ந்து வரும். நண்பா எழுது அந்த மாதிரி. வினை முற்றுத்தொடர் அப்படின்னா என்னது, ஒரு வினை முற்று முன்னாடியே வந்துடும். அப்போ கண்ணன், பாடினாள் கண்ணகி அப்படின்றத பார்த்தோம். வந்தான் கண்ணன், இந்த மாதிரி முதல்ல வினைமுற்று வந்துட்டு அதுக்கப்புறம் பெயர்ச்சொல் வரும். பெயரெச்சத் தொடர் அப்படின்னா ஒரு முற்று பெறாத வினையில் பெயர்ச்சொல் தொடர்ந்து வரும். முற்று பெறாத வினையில் வினைச்சொல் தொடர்ந்து வந்ததுன்னா அது வினையெச்சத் தொடர். வேற்றுமை தொடர் என்பது வேற்றுமை உருபுகள் மறையாமல் வெளிப்படையாக வரும். இடைச்சொல் தொடர் அப்படின்னா என்னன்னு சொன்னோம், இடைச்சொல்லானது பெயருடனோ வினையுடனோ சேர்ந்து வரும். உரிச்சொல்லானது பெயருடனோ வினையுடனோ தொடர்ந்து வந்தால் அது உரிச்சொல் தொடர். அடுக்கு தொடர் என்பது ஒரே சொல் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வந்தால் அது என்னது, அடுக்கு தொடர். வினையெச்சத் தொடர் கவனிங்க. வினை எச்சமாக இருக்கும், அதாவது 2 வார்த்தை இருக்கும் தொடர்னாலே. அதில் முதல் வார்த்தை கண்டிப்பாக
வினைச்சொல் தான், அது எச்சமாக இருக்கும், கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும். ரெண்டாவதாக இருக்கிறது எகெயின் வினைச்சொல்லே வரணும், அதாவது வேர்பு ரெண்டு ஃபார்மேட். அப்போ ரெண்டுமே வினைச்சொல்லாக இருக்கணும். ஒன்று முடியாமல் இருக்கணும், இன்னொன்று முடிஞ்சிருக்கணும். இதுதான் கண்டிஷன் வினையச்சு தொடருக்கு. சென்று வந்தான் ரெண்டுமே இங்கே வினைச்சொல் தான். சரி, நம்ம அடுத்த ஆப்ஷனை பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். சென்ற மாணவன், மாணவன் அப்படின்றது சப்ஜெக்டு, பெயர் சொல். அப்போ இது கண்டிப்பாக இல்லை, விட்டுடலாம். அடுத்தது வந்தான் சென்றான், இதுவுமே வினைச்சொல் தான், ரெண்டுமே இருக்கட்டும். அடுத்தது பாடினாள் கண்ணகி, இங்கே பாருங்கள், இங்கேயும் பெயர் சொல், ஏதோ சப்ஜெக்ட் தான், அப்போ இது கண்டிப்பாக இல்லை, விட்டுறணும். இப்போ முதல் ரெண்டு ஆப்ஷனில் தான் நமக்கு ஆன்சர் இருக்குது. இப்போ பாருங்கள், வந்தான் சென்றான், இது ரெண்டுமே கம்ப்ளீட்டாக இருக்குது, ரெண்டு வேர்புமே கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்போ கம்ப்ளீட்டாக இருக்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக வினை எச்ச தொடராக இருக்க வாய்ப்பில்லை. அப்போ அடுத்தது பாருங்கள், சென்று வந்தான், அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னது, சென்று, இந்த ரூ பார்த்திங்களா, ஊ வரிசை எழுத்து. நம்ம என்ன சொன்னோம், வினையச்சமாக இருந்தால் அந்த முதல் வரக்கூடிய அந்த எச்ச வினையானது ஊ எழுத்தை கொண்டு முடிஞ்சதுன்னா அப்போ கண்டிப்பாக அது வினையச்சம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ சென்றுன்றது வினையச்சம், அடுத்து வரக்கூடிய அந்த வார்த்தையானது அகெயின் வேர்பையே கொண்டு முடிகிறதுனால இது வினையச்ச தொடர். ஸோ த ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு முற்று பெறாத வினை, முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு தொடர்வது என்னன்னு கேட்குறான். முற்று பெறாத வினைனால அது கண்டிப்பாக எச்சம், பெயர் சொல்லை கொண்டு தொடர்ந்தால் அது பெயரெச்ச தொடர். அப்போ ஆன்சர் ஏ ஃபஸ்ட்டு தான், பெயர் சொல்லை கொண்டு தொடர்ந்து வந்தான்னு அது பெயரெச்ச தொடர். நெக்ஸ்ட்டு நடந்து வந்தான், இங்கே பாருங்கள், நம்ம என்ன இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்கணும், அதில் நடந்து தூன்னு வருது, அப்போ கண்டிப்பாக ஊ எழுத்து, ஊ எண்டிங்கில் வருது. நடந்துங்கிறது ஒரு எச்சம், நடந்தான் அப்படின்னு அங்கே இல்லை, நடந்து, அப்போ ஒரு கண்டிப்பாக அது ஒரு எச்சம் தான், பக்கத்தில் ஒரு வேர்பை கொண்டு முடியுது, அதனால் கண்டிப்பாக இது வினையச்ச தொடர். ரெண்டு விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். செகண்டாக வர்றது வேர்பு, முதல்லையும் ஊ எழுத்து எண்டிங்கில், நான் சொல்லியிருக்கேன் இந்த ஊ எழுத்து ஈ எழுத்து எண்டிங்கில் வந்ததுன்னா அது வினையச்சம்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா. அப்போ ஆன்சர் வினையச்ச தொடர், பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு எழுவாய் தொடர். எழுவாய் அப்படின்னாலே பெயர் சொல், அதாவது சப்ஜெக்ட். அப்போ தொடர், அடுத்தது எழுவாயை தொடர்ந்து அகெயின் ஒரு பெயர் சொல் வரலாம், அல்லது எழுவாயை தொடர்ந்து ஒரு வினைச்சொல் வரலாம், அல்லது எழுவாயை தொடர்ந்து ஒரு வினாச்சொல் வரலாம். ஸோ முதல் வார்த்தை கண்டிப்பாக எழுவாயாக தான் இருக்கணும், அதுதான் கண்டிஷனுங்க. அப்போ எழுவாயை தொடர்ந்து பெயர், வினை, வினா, இது மூணுத்தில் எது அமைந்தாலும் அது எழுவாய் தொடர் தான். இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பாடினாள் கண்ணகி, இந்த இடத்துல பாடினாள்ன்றது வினைச்சொல், அப்போ கண்டிப்பாக இது கிடையாது, ஏன்னா நமக்கு பெயர் சொல்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். எழுவாய் தொடர்னால எழுவாயை தொடர்ந்து தான் அடுத்து வரணும். அப்போ இது எடுத்ததும் பாடினாள் அப்படின்றது வேர்பு வினைச்சொல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, செகண்ட் ஆப்ஷன். காவிரி பாய்ந்தது, காவிரின்றது பெயர் சொல், பாய்ந்ததுன்றது வினைச்சொல், அப்போ நமக்கு இந்த ஃபார்மேட் வருது செகண்ட். அப்போ பெயரும் வினையும் சேர்ந்துருக்கு, ஓகே. அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சர். நம்ம என்ன இருந்தாலும் அடுத்த ஆப்ஷனையும் பார்த்துடணும். அன்பால் கட்டினார், அன்பால், ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர், அப்போ இதுவும் இல்லை நமக்குங்க. வருக வருக, இது அடுக்கு தொடர், ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் உவகையின் காரணமாக அடுக்கி வருது, அப்போ இது அடுக்கு தொடர், அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சர். காவேரி பாய்ந்தது, ஏன்னா பெயர் சொல்லும் வினை சொல்லும் வந்திருக்கு, அதனால் இதுதான் எழுவாய் தொடருக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கேட்ட பாடல், பாருங்கள், கேட்ட டான்னு வந்திருக்கு, அப்போ ஆ சவுண்டு, அப்போ கண்டிப்பாக இது பெயரெச்சம். பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள், பாடல், இந்த பாடல்ன்றது அல் என்னும் விகுதியை கொண்டு முடிஞ்சிருக்கு, அதனால் இது என்னது, தொழிற்பெயர். அப்போ நமக்கு எச்ச வினையானது பெயர் சொல்லை தொடர்ந்து, பெயர் சொல், நம்ம இது தொழிற்பெயர் சொன்னேன், அப்போ அறுவகை பெயரில்
தொழிற்பெயரும் ஒன்று தான். அப்போ பெயர் சொல்லை கொண்டு முடியுது. பாடல்ன்றது பெயர் சொல். அதனால தான் கேட்ட அப்படின்ற எச்ச வினையானது பெயர் சொல்லை கொண்டு முடிகிறதுனால இது பெயரெச்ச தொடர். ஆன்சர் வந்து பெயரெச்ச தொடர், செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பொய்யா வானம். கவனிங்க, நம்ம இது இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்கணும். பொய்யா வானம். இப்போ இதை பார்த்தாலே தெரியும் நமக்கு, இது வந்து எதிர்மறையாக இருக்குது. முதல்ல பொய்யா அப்படின்னா மழையே பெய்யாத வானம் அப்படின்னு அர்த்தம். மழை பெய்யல, அதான் பொய்யா வானம், பெய்யாமல் இருக்குது மழை. வானம் வந்து அதோட சிறப்பு வந்து மழை கொடுக்கறது தான் இல்லையா? வான் சிறப்பு சொல்கிறாங்க. வானோட சிறப்பு என்னது? மழை வரணும். ஆனால் இங்கே மழை வரல, அதனால தான் பொய்யா வானம். அப்போ எதிர்மறையாக இருக்குது வார்த்தை. ஸோ இங்கேயும் எதிர்மறைன்னு இருக்குது, இங்கேயும் எதிர்மறைன்னு இருக்குது. அப்போ இந்த 2 ஆப்ஷனையும் நம்ம எதுன்னு கிளியராக கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இது பொய்யாத பொய்யாத வானம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பொய்யாத, அப்போ தான்னு எண்டிங்கில் ஆ சவுண்டு முடியுது. தான்றது என்னது? ஆ சவுண்டு. அப்போ எச்சம் இது. ரெண்டாவது, பொய்யாத வானம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு தா கொடுத்துருந்தா பொய்யாத வானம் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தையும் எதிர்மறை பொருள். பொய்யாத வானம் எதிர்மறையாக சொல்கிறாங்க, மழை பெய்யலை அப்படின்னு. அப்போ தா சவுண்டு கொடுத்துருந்தாங்கன்னா இது எதிர்மறை பெயரெச்சம். இப்படி கொடுத்துருந்தா ஆன்சர் இது. ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? பொய்யா வானம். அப்போ இந்த இடத்துல எண்டிங்கில் இன்னொரு எழுத்து வரணும், தான்ற எழுத்து வரணும், ஆனால் வரலை. அப்போ பொய்யா வானம். அப்போ இறுதி எழுத்து வந்து அங்கே கெட்டு போயிருக்கு, இல்லை. அதனால் இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகெட்டன்னா இறுதி எழுத்து இல்லை, கெட்டு போயிருக்கு, அதுதான் அங்கே அர்த்தம். எதிர்மறை பொருளில் தான் வருது, மீனிங் ஆப்போசிட்டு தான். பொய்யா வானம். அப்போ இது எச்ச சொல் வேறு. ஏன்னா பொய்யா புரியுதுங்களா? ஆன்றது எதிர்மறை பொருள், இந்த இடத்துல பொய்யாதான் வந்திருக்கணும், அதனால் இது எச்சம். புரியுதுங்களா? பெயரெச்சம். அதனால் இது ஈறு கெட்ட, அந்த இறுதி எழுத்து தான்றது இல்லை. அந்த தா தான் இது வந்து பெயரெச்சம்னு நம்ம டிசைட் பண்ணுறோம், அதை வச்சு தான். அந்த தான்ற எழுத்து இல்லை, அதனால் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்போங்க இந்த லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஒரே சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வருவது. இந்த மாதிரி அடுக்கி வருவது அப்படின்னாலே அது அடுக்கு தொடர். சரிங்களா? அவ்வளோதான், நம்ம வேறு எதையுமே பார்க்க வேண்டாம். அடுக்கி வருகிறதுனாலே அடுக்கு தொடர், நோ டவுட். நெக்ஸ்ட்டு விழித்தொடர். விழி அப்படின்னா என்ன? அழைத்தல், அதாவது ஏவல். ஏதேனும் ஒரு வேலை செய்வதற்காக அவங்கள நம்மளை ஏவி விடுறது. அப்போ இங்கே பாருங்கள், காற்று வீசியது, இது நமக்கு ஏவல் மாதிரி இல்லை. பாடினால் கண்ணகி, இதுவும் நமக்கு ஏவலாக இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று தொடர் இது. ஏன்னா ஃபஸ்ட்டு வேர்பு அப்புறம் சப்ஜெக்ட் வருது, வினைமுற்று தொடர். அடுத்தது நண்பா படி, கண்டிப்பாக இதுதான். ஏன்னா நண்பா அழைக்கிறாங்க, படி. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், நண்பான்றது விழிப்பெயர். அந்த விழிப்பெயரை தொடர்ந்து படின்னு வினைச்சொல் வருது பாருங்கள், இதுதான் கண்டிஷன் விழிக்கு. ஸோ நண்பா அப்படின்ற விழிச்சொல்லை தொடர்ந்து படி, படின்ற வினை அமையுது. நான் வின்னு கூட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், விழிப்பெயரை தொடர்ந்து வினை அமைந்தால் அது விழித்தொடர். ஸோ த ஆன்சர் இஸ் தேர்ட் ஆப்ஷன், நண்பா படி. நெக்ஸ்ட்டு உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சில உருபுகள் சொல்லியிருக்கேன், மா, தவ, கடி, உரு, இப்படி நிறைய சொல்லியிருக்கோம், சாலை, இந்த மாதிரி. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் எங்கேயா இருக்கா பாருங்கள். தடவும் உரிச்சொல் தான், தடை இது. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், மடக்கொடி, தேரா, மன்னா, சூழ்கழல்லாம் கிடையாது. ஸோ அப்போ என்னதாங்க, தடக்கை தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு அழைத்தனர் உறவினர். இந்த இடத்துல பாருங்கள், அழைத்தனர் அப்படின்றது என்னது? ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வேர்பு. உறவினர் பார்த்திங்கன்னா ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள், அப்போ ஒரு வினைச்சொல்லோட ஒரு பெயர் சொல் முடியுது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? வினைமுற்று தொடர். ஸோ வினைமுற்று தொடர். நமக்கு சந்தேகமாக இருந்தால் அடுத்தது பாருங்கள், இது கண்டிப்பாக பெயரச்சம் கிடையாது, வினையச்சமும் கிடையாது, விழியும் இல்லை. அப்போ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வினைமுற்று தொடர். அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னால நமக்கு தெரியும், ஒரே வார்த்தை ரிப்பீட்டடாக வரும். இங்கே பாருங்கள், குழு குழுன்னு
பறந்து தாக்குங்க ரிப்பீட்டடாக வரல. வாழ்க வரல. இது வாழ்க வந்து வேங்கோல் வினைமுற்று. ஏன்னா காண முடிஞ்சிருக்கு, அதனால் வேங்கோல் வினைமுற்று. பறந்து தாக்கு பார்த்தீங்கன்னா எச்சம் இது. இது என்னென்னா வினை எச்ச தொடர் இது. சீறி சீறி கவனிங்க. இப்போ இங்கேயே ரிப்பீட்டடாக வருது, இங்கேயும் ரிப்பீட்டடாக வருது. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இங்கே என்ன விஷயம் நீ பார்க்கணும் அப்படின்னா, இந்த பிரித்து பார்க்கணும். இப்போ நமக்கு மொதல் ஆப்ஷனா கடைசி ஆப்ஷனா? குழுன்றதை பிரித்து பார்த்தீங்கன்னா அங்கே பொருள் கிடையாது. குழு அப்படின்னா பொருள் இல்லை. அப்போ இது இரட்டை கிளவி. சீறி சீறி காளை கூட பாருங்கள், சீறி வரும் காளை. இப்போ நம்ம அந்த ஜல்லிக்கட்டுலாம் சொல்லுவாங்க காளை எப்படி சீறி வருகிறதுன்னு. அப்போ இது நீங்கள் பிரிச்சிங்கன்னா பொருள் இருக்குது. சீறி வேகமாக பாய்ந்து வருதுன்னு அர்த்தம். அப்போ பிரித்தா பொருள் தருதுன்னா அதுதான் அடுக்கு தொடர். அப்போ ஆன்சருங்க என்னது? லாஸ்ட் ஆப்ஷன் தான் இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இடைச்சொல் தொடரில் இடைச்சொல்லுடன் தொடர்வது. அதாவது ஒரு இடைச்சொல் தொடர் இருக்குது. தொடர்னாலே இப்போ 2 வார்த்தை. அதில் இடைச்சொல்லு கூட என்ன தொடரும்னு கேட்குறாங்க. நம்ம டெஃபினேஷனில் படிச்சிருப்போம். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடரும் அப்படின்னு படித்தோம். உரிச்சொல்லுக்கும் அதே தான். உரிச்சொல்லாக இருந்தாலும் பெயரும் வினையும் தான் சேரும். இப்போ பெயர் வினை எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் பெயர் வினை. வினா விடையெல்லாம் வராது, பெயர் வினாவும் வராது, வினை வினாவும் வராது. அப்போ ஆன்சர் என்ன தான்? ஃபஸ்ட் ஆப்ஷன் பெயர் வினை. நெக்ஸ்ட்டு, முற்றுப்பெறாத இங்கே என்னன்னு கொடுக்கல. பெயர் சொல்லை தொடர்வது பெயரச்ச தொடர். நமக்கு ஜென்ரலாக என்னது, அது பெயரச்ச தொடராக இருந்தாலும் வினையச்ச தொடராக இருந்தாலும் முதல்ல வர்றது வினைச்சொல் தான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ முற்றுப்பெறாத வினை தான் தொடரும் இல்லையா? முற்றுப்பெறாத வினையானது பெயர் சொல்லை தொடர்ந்தால் அது பெயரெச்சம், வினைச்சொல்லாக இருந்தால் வினையச்சம். அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? வினைன்றது ஆன்சர். அப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள், வினை, தேர்ட் ஆப்ஷன். ஸோ முற்றுப்பெறாத வினை, ஆன்சர் வந்து வினை. நெக்ஸ்ட்டு, சுடுமண் பெயரெச்ச தொடர் ஆக்குக. பெயரெச்ச தொடராக மாற்ற சொல்கிறாங்க நமக்கு. அப்போ கண்டிப்பாக 2 வார்த்தையாக முதல்ல மாற்றணும், சரிங்களா? ஏன்னா தொடர்னால் 2 வார்த்தை. இங்கே எல்லாமே 2 வார்த்தை தான் கொடுத்துருக்கு ஆப்ஷனில். அடுத்தது எச்சம். பெயரெச்சம்னா என்ன அர்த்தம்? எண்டிங்கில் ஆ சவுண்டோ சவுண்டோ இருந்தால் அது பெயரெச்சம்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 சவுண்டு வரக்கூடிய மொதல் வார்த்தையை கண்டுபிடிக்கணும். 2வது கண்டிப்பாக பெயர் சொல்லை தொடர்ந்து வரணும், பெயர் சொல், சரிங்களா? பார்க்கலாமா? மண் சுடும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த எச்ச வார்த்தையாக வரல, அதனால் கண்டிப்பாக அது மண். மொதல் வார்த்தையில் அங்கே வந்து எச்சம் இல்லை மண்ணில், அப்போ அதை விட்டுடலாம். அடுத்தது சுடுகின்ற சூடுகின்ற, இந்த 2துலேயுமே ஆ சவுண்டு வருது, அதை நம்ம வெயிட்டிங்கில் வைப்போம். இப்போ அடுத்தது மண், இதுலேயும் வந்து முதல் எழுத்துன்னா அது ஆ சவுண்டோ சவுண்டோ வரல, அப்போ 2மே விட்டுடலாம். அப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது செகண்ட் ஆப்ஷனா தேர்ட் ஆப்ஷனா? இப்போ இதில் பார்க்கலாம். சுடுகின்ற மண், நல்லா கவனிங்க. சுடுகின்ற மண் ஆ சவுண்டில் வருது, பக்கத்தில் பெயர் சொல்லும் வருது, அப்போ கண்டிப்பாக இது இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சூடுகின்ற மண், கவனிங்க, இங்கேயும் அதே தான், பக்கத்தில் பெயர் சொல் வருது. ஆனால் ஒரு விஷயம், இங்கே சுடு மண், அப்போ அந்த வார்த்தையை நம்ம மாற்றும்போது சுடுகின்ற மண்ணுன்னு தான் மாற்றணும், சூடுகின்றன்னு மாற்றக்கூடாது. ஏன்னா இது வந்து சூடுன்றது ஆக்சுவலாக என்னது, திரிந்து வருது. இது வந்து நம்ம முதல்நிலை திரிந்த தொல்பெயருக்கு பார்ப்போம், அது கிடையாது இது, சரிங்களா? அப்போ கண்டிப்பாக அந்த குறில் வந்து இங்கே நெடிலாக மாறினதுனால இது கண்டிப்பாக ஆப்ஷன் கிடையாது. அப்போ ஆன்சர் எது தான்? சுடுகின்ற மண், ஆ சவுண்டும் வருது, கடைசியாக பெயர் சொல்லை கொண்டு முடியுது. ஸோ த ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன், சுடுகின்ற மண். அடுத்து வருக. இப்போ இந்த இடத்துல வருகன்றது வியங்கோல் வினைமுற்று, அடுக்கு தொடராக மாற்றுங்கன்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வார்த்தையை ரிப்பீட்டடாக போடணும், அவ்வளோதான். எங்கே இருக்குது ரிப்பீட்டடாக பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் ரிப்பீட்டடாக இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வினை முற்று தொடர். வினை முற்று அப்படின்னா ஒரு வினைச்சொல் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும், அடுத்தது ஒரு பெயர் சொல் வரும். பாருங்கள், சென்ற ஆ சவுண்டு வருது, அப்போ இது பக்கத்தில் பாருங்கள் பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு, அப்போ இது பெயரச்ச தொடர், இது கிடையாது. நல்ல மாணவன், இதுவும் பெயரச்ச தொடர் தான், இதுவும் இல்லை. அடுத்து படித்தான் பாரி, இது இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்க்கலாம். கண்ணா வா, இது விழித்தொடர், இதுவும் இல்லை. அப்போ கண்டிப்பாக படித்தான் பாரி, படித்தான் அப்படின்ற வினைச்சொல்லை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்து முடிஞ்சிருக்கு, பாரி, பாரின்றது மாதிரி. அப்போ ஒரு வினைமுற்றை தொடர்ந்து பெயர் சொல் வர்றதுனால இதுதான் வினைமுற்று தொடர். நெக்ஸ்ட்டு மா மனிதன்,
இந்த மான்ற எழுத்தை பார்த்தாலே என்னது பெரிய மனிதன் அர்த்தம். இந்த இடத்துல மான்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. பெரிய, விலங்கு, மரம், நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பெரிய மனிதன். அப்போ மான்ற எழுத்து வந்தாலே இது வந்து உரிச்சொல்லுக்கான உருபு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது உரிச்சொல் தொடர். நெக்ஸ்ட்டு வினை முற்று தொடர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஒரு வினைச்சொல் முடிஞ்சிருக்கோம், அதுக்கு பக்கத்தில் பெயர்ச்சொல் வரும். பாருங்கள், இனியன் இது சப்ஜெக்ட், பெயர்ச்சொல் தான். அப்போ கண்டிப்பாக இது இல்லை, விட்டுடலாம். ஆடிய இது பாருங்கள், ஆடியன்றது பெயரெச்சம். இந்த இடத்துல பாருங்கள் மாதவி பெயர்ச்சொல்லே முடியுது, அப்போ பெயரெச்ச தொடர் இதுவும் இல்லை. அடுத்து பாரு, ஆடினால் மாதவி. இந்த இடத்துல இது பெயர்ச்சொல் கிடையாது, ஃபஸ்ட்டு வர்றது. அடுத்து பாருங்க, ஆடினால் மாதவி. ஆடினால் அப்படின்றது வேர்பு, அடுத்து மாதவின்றது ஒரு சப்ஜெக்ட். அப்போ நமக்கு இந்த கண்டிஷனில் ஒத்து வர்றது இதுதான். இருந்தாலும் அடுத்து பார்த்துடலாம். மாதவி ஆடினாள், இது மாதவின்றது பெயர் சொல், தொடர்ந்து வினைச்சொல் வருது. இது எழுவாய் தொடர். அப்போ ஆன்சர் எது தான்? ஆடினாள் மாதவி, இதுதான் வினைமுற்று தொடர். நெக்ஸ்ட்டு கந்தா வா என்பது என்னன்னு கேட்குறான். கந்தானாலே நமக்கு தெரியுது விழி, அழைக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக இது விழித்தொடர். அடுத்து நீந்தி வந்தனர். இங்கே பாருங்கள், நீந்தி தீ, தீனா ஈ வரிசை எழுத்து, ஈனு எண்டிங்கில் வந்தால் அது கண்டிப்பாக என்னது வினையச்சம் தான் சொல்லியிருக்கேன். அடுத்தது வினையையே கொண்டு முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் 100% இது வினை எச்சத்தொடர். அடுத்து எழுதிய பாடல், எழுதிய சவுண்டில் முடிஞ்சிருக்கு. பாடல் தொழிற்பெயர், இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கேட்ட பாடல், அதே மாதிரி தான் இது. அப்போ கண்டிப்பாக இது ஒரு தொழிற்பெயர், பெயர்ச்சொல்லை கொண்டு முடிஞ்சதுனால இது பெயரெச்ச தொடர். நெக்ஸ்ட்டு இடைச்சொல் தொடர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இடைச்சொல் நல்லா கவனிக்கணும். நமக்கு இடைச்சொல்லுக்கான உருவு வந்து புத்தகத்தில் மற்ற ஒன்றுன்னு ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே வேறு ஏதாவது வந்தால் பார்க்கலாம், மற்ற தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன வருதுன்னு பார்க்கலாம். சென்ற கோதை, இது கண்டிப்பாக பெயரெச்ச தொடர், பெயரை கொண்டு முடியுது, சவுண்டு, பெயரெச்ச தொடர், இது கண்டிப்பாக இல்லை. நல்ல மாணவன், இதுவும் பெயரெச்ச தொடர், இதுவும் இல்லை. படித்தான் பாரி, இது வினை முற்று தொடர். எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் வேறு வழியெல்லாம் நம்ம இதை எடுத்துடலாம். அப்போ இது இன்னொரு கன்ஃபர்மேஷன் எப்படி தெரியுமா? வாய்மையே வெல்லும், நம்ம 9th புக்கில் படிச்சிருப்போம். வாய்மையே, இந்த ஏன்றது இடைச்சொல்லுக்கான உருவன்னு நம்ம சொல்லியிருக்கேன், சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னது, வாய்மையே வெல்லும் தான் ஆன்சர் கண்டிப்பாக. இந்த ஏ அப்படின்றது இடைச்சொல்லுக்கான உருபு அப்படின்னு நம்ம 9th புக்கில் படிச்சிருக்கோம், சரிங்களா? அப்போ ஏ, அதாவது வேற்றுமை உருபுகள் கூட நிறைய வரும் இடைச்சொல்லுக்கு. நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? 2 ஆப்ஷன் வச்சு கண்டுபிடி. உங்களுக்கு இந்த உருபு தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா மற்ற 3மே இல்லை அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்துடணும். பாருங்கள், முதல் 2மே பார்த்தோன்னா பெயரெச்ச தொடர், இது வினைமுற்று தொடர். அப்போ கண்டிப்பாக 4வது ஆப்ஷன் தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும்.